அத்தியாயம் 35. ஆனந்தம் வார இதழ் அலுவலகம். ஷாலினி தனது சிவன்மலை காட்டு அனுபவத்தையும் ஜான்சன் எடுத்த புகைப்படங்களையும் காட்டி ஆசிரியர் ஆனந்தராகவனிடம் பேசிக்கொண்டிருந்தாள். அவர் முகத்தில் ஏராளமான பரவசம். குறிப்பாக ஷாலினி பொன்னி சொன்னதையும் அதன்படியே நடந்ததையும் குறிப்பிட்ட போது கச்சிதமாக அவரது அறைக்குள் நுழைந்தான் கண்ணன். கண்ணன் முகத்தில் வாலிப குறும்பும் இன்றைய நாகரிக சமாச்சாரங்களும் அப்படியே எதிரொலிக்கும். கொஞ்சம் திமிரான முகமும் கூட. அவன் வந்து அமரவும், வா கண்ணா, சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்க என்று அவனை வரவேற்றார் ஆனந்த ராகவன். சரியான நேரம், சரியில்லாத நேரமெல்லாம் கூட இருக்குதா சார்? என்ன சார் நீங்க? அவனது கேள்வியே அவன் எப்படிப்பட்டவன் என்பதை காட்டிவிட்டது. ஷாலினி, பாத்தியா கண்ணனை? உன் எக்ஸ்பீரியன்ஸ் கண்ணனுக்கு ஏற்பட்டிருந்தா எப்படி எடுத்து விட்டுருப்பான்னு நினைக்கிற? சாரி சார், எதையும் நம்பாம எடுத்தெறிஞ்சு பேசுறது ரொம்ப சுலபம், நம்புறது தான் சார் கஷ்டம். வாட் யூ மீன்? என் வரையில கடவுள் நம்பிக்கை இல்லாத உங்களை விட கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க தான் மனபலம் அதிகம் உள்ளவங்க. ஷாலினி எதனாலோ கடவுளை தொட்டு பேசினாள். நல்லாவே வளர்றாங்க. இல்லவே இல்லாத ஒரு விஷயத்த நம்புறதுக்கு பேர் மனபலம் இல்லை, அதுக்கு பேர் பலவீனம். தலைகீழா பேசுறாங்க இவங்க என்றான் கண்ணன். எது தலைகீழ? பார்த்திராத ஒன்ன அனுபவத்தை அடிப்படையா வச்சு நம்பி அதை மதிச்சு அதன் மேல நம்பிக்கை வைக்கிறது உங்க வரையில மனபலம் இல்லாத செயலா? மனபலம் இல்லாத செயல் மட்டுமல்ல, அது ஒரு முட்டாள்தனமான விஷயமும் கூட. அதான் இல்லையே, அப்புறம் ஏன் அதை இருக்கதான் நினைக்கிறீங்க, நம்புறீங்க? கண்ணன் வந்த வேகத்தில் ஆவேசமாக ஷாலினியை பிடித்து கொண்டு விட்டான். அவளிடம் லேசான திணறல். ஆசிரியர் இடையிட்டார். ஓகே ஓகே ஷாலினி, கண்ணன், நீங்க தான் சிவன்மலை அசைன்மெண்ட்டுக்கு ரைட் சாய்ஸ். என்ன சார் சொல்றீங்க? கண்ணன், சிவன்மலை கேள்விப்பட்டிருக்க தானே? சிவன்மலை பத்தி மட்டுமா? கொல்லிமலை, சேர்வராயன் மலை, பொதிகை மலை, வெள்ளையங்கிரி மலை, சதுரகிரி மலை, மேற்கு தொடர்ச்சி மலை, நீலகிரி மலை, ஏற்காடு மலை, ஊட்டி மலை, கொடைக்கானல் மலை, கல்வராயன் மலை, திருவண்ணாமலை பக்கம் உள்ள பர்வத மலை, தாம்பரம் பக்கம் கல்குவாரி மலை, இப்படி நம்ம தமிழ்நாட்டில் மலைங்களுக்கா பஞ்சம்? சபாஷ், உனக்கு நல்ல பூலோக அறிவு. இதே அறிவோட இதே தாக்கங்களோட நீ சிவன்மலைக்கு கிளம்புற. அங்க என்ன சார் விசேஷம்? பத்திரிகைக்காரர்களுக்கு நல்ல விஷயங்கள் எப்பவும் பெரிய விஷயமாகாது. நம்ப முடியாத கேள்விகளுக்கு இடமளிக்கிற விஷயங்கள் தான் நமக்கு எப்பவும் முக்கியம். அந்த மலைக்காட்டுல சித்தர்கள் நடமாட்டம் இருக்கிறதா தகவல். பல அபூர்வ மூலிகைகள் இருக்கிறதாவும் கேள்விப்பட்டிருக்கோம். பல காரணங்களுக்காக அந்த மலைக்காட்டுக்கு போற பலர் திரும்பி வரதே இல்லை. அவங்க என்ன ஆனாங்க? உயிரோட இருக்காங்களா, இல்லை அங்கே இருக்கிற சித்தர்களோட சித்தர்களா இவங்களும் கலந்துடுறாங்களா அப்படின்றதெல்லாம் கேள்விக்குரிய விஷயங்கள். அப்போ இதுக்கெல்லாம் நமக்கு விடை தெரியணும்னா சார், நிச்சயமாக டிவியில் லைவ் டெலிகாஸ்ட்டுங்கிறது இப்போ ஒரு வரவேற்புக்குரிய விஷயம். பத்திரிகைகள்லையும் அப்படி நாம் ஏதாவது பண்ணலேன்னா நாம் ரொம்ப பின்தங்கிடுவோம் கண்ணன். அப்போ சிவன்மலை ரகசியம்னு ஒரு கட்டுரை தொடர் நம்ம பத்திரிகையில் வரணும்னு ஆசைப்படுறீங்க, அவ்வளோதானே? ஆமாம், மற்ற பத்திரிகைகள் முந்திக்கிறதுக்கு முந்தி நாம் போயிடுவோம். இப்போ தான் ஷாலினியை நான் சிவன்மலைக்கு அனுப்பி ஆழம் பார்த்து முடித்தேன். நிச்சயம் நம்ம இன்வெஸ்டிகேஷனுக்கு அங்கே நிறைய வேலை இருக்குது, ஆசிரியர் சொல்லி முடித்தார். கண்ணன் ஷாலினியை பார்த்தான். அவள் முகத்தில் இறுக்கம். என்ன ஷாலினி, வாட் யூ சே? சார் சார், நீங்கள் வேறு யாரையாவது அனுப்புங்க, என்னால் சிவன்மலைக்கு போக முடியாது. என்ன ஷாலினி, எதுக்கு இப்படி பயப்படுற? கண்ணன் சீண்டினான். வாயை மூடுங்க. நான் பயப்படல, எனக்கு உங்கள் கூடலாம் வர இஷ்டம் இல்லை. அதான் நாசுக்கா அப்படி சொன்னேன். இஷ்டம் இல்லை, பயம் இல்லை, எல்லாம் ஒன்று தான். எங்கே நான் உன்னை ஓவர்டேக் பண்ணிடுவேனோன்னு பயம். உடனே அவளிடம் ஒரு கொந்தளிப்பு. ஆமாம், நீ பெரிய உலக மகா பத்திரிகையாளன், என்னை நீ ஓவர்டேக் பண்ணி புலிட்சர் விருது வாங்கிட போற. ஐ திங்க் புலிட்சர் விருது பத்திரிகையாளர்களுக்கெல்லாம் தரப்படுறதில்லை, அது சாதனையாளர்களுக்கு உரியது தான் நினைக்கிறேன். கண்ணன், அந்த விருது பேச்சை விடு. ஷாலினி உன் நம்பிக்கையின்மையை வெறுக்கிறா, அவ்வளோதான் விஷயம்.
அதுக்காக நம்பிக்கையால் நான் எல்லாம் நடிக்க முடியாது சார். அதுவும் சரிதான் ஷாலினி. முரண்பாடுகள் உள்ளவங்களோட பழகிறதுல தான் த்ரில் இருக்கு. இது தெரியலையா அவனுக்கு? முரண்பாடு நான் மட்டும் பரவாயில்ல சார், இவனுக்கு உச்சியிலிருந்து பாதம் வர திமிரும் இருக்கே சார். என்னை பார்த்து பயந்து நடுங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் திமிரு அது இதுன்னு பேசுகிறாங்க. பொம்பளையா இருக்கிறதால தான் நான் பொறுமையா இருக்கேன். இதே இங்க வேற யாராவது இருந்து இப்படி பேசி இருந்தா பிச்சு எரிஞ்சிருப்பேன். கண்ணன் ஆக்ரோஷமானான். அடட, 2 பேரும் பத்திரிகையாளர்கள். ஒத்துமையும் பற்றுதல் உணர்ச்சியும் உங்களுக்குள்ள ரொம்ப முக்கியம். இந்த உலகத்துல எவ்வளவோ விதமான தொழில் முறைகள், அதுல பத்திரிகையாளர் தொழில் மட்டும்தான் ரொம்ப ரொம்ப வேறுபட்ட ஒண்ணு. துணிவு, தன்னம்பிக்கை, நாட்டுப்பற்று, சமுதாய நலன்னு எல்லாமே சம அளவு நம்ம தொழில்ல இருக்கணும். இராணுவ வீரனுக்கு பிறகு ஒரு பெரிய வீரனா, பாதுகாவலனா இந்த சமுதாயம் பத்திரிகைக்காரங்களை தான் பார்க்குது. அப்படிப்பட்ட நீங்களா இப்படி ஒருத்தர் மேல ஒருத்தர் பாஞ்சி அடிச்சுக்கிறது? ஆனந்தராகவன் கேட்ட விதம் இருவரையுமே கட்டி போட்டது. சாரி சார் என்று கோரஸாக கூறினர். இப்போ ஓகே, முதல்ல பயண திட்டம் போடுங்க, கவனமா நடந்துக்கங்க, தினம் தினம் என்னோட தொடர்பு கொள்ள முயலுங்க. அபூர்வமான தகவல்களோட உங்களை நான் ஆவலா எதிர்பார்க்கிறேன். ஆனந்தராகவன் கை கொடுத்தார். இருவருமே கை குலுக்கினார்கள். உங்க முதல் குறி? லிங்கப்பட்டியில உள்ள பொன்னிதான் சார். ஷாலினி தெளிவாக தெம்பாக குறிப்பிட்டாள். கண்ணன், ஷாலினி தான் இப்போ ரிப்போர்ட்டர். நீ ஸ்டெடிகேம் கொண்டு போ. ஃபோட்டோக்களை விட விஷுவல் சீனுக்கு இப்போ வேல்யூ ஜாஸ்தி. ரொம்ப ரொம்ப அபூர்வமான காட்சிகளோட நீ தந்தா நான் டிவியில் ஸ்பான்சர் வாங்கி அதை டெலிகாஸ்ட் பண்ண கூட தயங்க மாட்டேன். சார், அப்போ லட்சக்கணக்கில் பணம் வருமே? நிச்சயமா அதில் உனக்கு ஒரு பங்கு உண்டு கண்ணா. ஆனந்தராகவன் கூறிட அப்போதே கனவு காண ஆரம்பித்து சிவன்மலை பற்றிய கற்பனைகளோடு கண்களை மூடத் தொடங்கினான் கண்ணன். அன்று தை அமாவாசை. மிக மிக விசேஷமான நாள். சந்திரனும் சூரியனும் ஒன்றாகி கிடக்கும் நாள்தான் அமாவாசை. சந்திரன் தான் நமது மனது, சூரியன் தான் நமது வெற்றி புகழுக்கு ஆதாரம். இருவரும் ஒன்றிணைந்து நிற்கும் தை அமாவாசையில் சூரியன் தெற்கில் இருந்து, அதாவது தட்சிணாயனத்தில் இருந்து வடக்கு நோக்கி உத்தராயணமாக வந்து பூரணமாகி நிற்கும் தினம். ஞானிகள் இந்த நாளுக்காக காத்திருப்பார்கள். பிரபஞ்ச வெளியில் மானிட உயிர்களுக்கு அடிப்படை தேவையான அருளாசிகளை இன்றைய தினம் மனமிருந்தால் அள்ளி அள்ளி குவித்து கொள்ளலாம். குறிப்பாக எந்த ஒரு மனிதனும் தானாக நேராக ஆகாயத்திலிருந்து இந்த பூமிக்குள் குதித்து விடவில்லை. இன்று உள்ள எந்த ஒரு மனிதன் பின்னாலும் ஒரு 100 தாத்தாக்களும் பாட்டிகளும் இருந்தே தீர வேண்டும். அவர்கள் பஞ்சபூத உடம்போடு இருக்கத்தான் வாய்ப்பு இல்லையே தவிர அவர்கள் ஏதோ ஒரு விதத்தில் இருந்துதான் தீர வேண்டும். அவர்களைத்தான் பித்ருக்கள் என்கிறார்கள். அவர்களால் தான் நாம் இன்று இந்த பூமியில் வாழ்ந்தபடி உள்ளோம். அவர்களது நன்மை தீமைகள் தான் நம் வாழ்வில் விதிப்பாடாய் எதிரொலித்தபடி உள்ளது. அவர்களை இன்று எண்ணி வணங்குவதன் மூலம் நமது எதிர்காலம் அவர்களது அருளாசியால் சிறக்கும். எனவேதான் தை அமாவாசையில் கடல் நீராட்டையும் ஒரு முக்கியமான விஷயமாக வைத்தனர். கடல் மட்டும்தான் இந்த உலகில் பெரியது. அதுதான் பூமியின் தாழ்வான இடத்தையும் உயரமான மலையின் முகட்டையும் ஓடி வந்து விழும் நதியின் மூலமாக தொட்டபடி உள்ளது. இந்த உலகில் நிலப்பரப்பை விட நீர்பரப்பே அதிகம். இதை பூலோகம் என்று சொல்வதை விட நீர்க்கோளம் என்று சொல்வதே சரி. இந்த நீரில் தை அமாவாசை என்று குளிப்பதில் நமது பலவிதமான பாவங்கள் நீங்குகின்றன. தை அமாவாசை என்று கடல் நீரிலோ அல்லது அருவியிலோ குளிப்பதும் விசேஷம். அதனால்தான் என்னவோ சிவன்மலையில் உள்ள உத்தரகங்கை நீர்வீழ்ச்சியில் அப்படி ஒரு சித்தர்கள் கூட்டம். பல சித்தர்கள் ஒற்றை காலில் நமச்சிவாய நாமம் ஜெபித்தபடி யோகத்தில் நின்றுவிட்டனர். அவர்களில் சொர்ண சித்தரும் இருந்தார். நீராடி முடித்தார். அருவியை விட்டு ஒதுங்கி வெளியில் வந்தார். அருகில்தான் இருந்தது அகத்தியர் குகை. அதனுள் பணிவாக அகத்தியரை வணங்கியபடியே உள்ளே நுழைந்தார். சிறிது நேரம் கழித்து திரும்பி வந்தவர் முகத்தில் மகிழ்ச்சி அலைகள். அவர் சிரசின் மேல்
மஞ்சள் அட்சதைகள் கிடந்தன. விறுவிறுவென்று நடக்க ஆரம்பித்தார். இடைவழியில் ஒரு ஓங்கி உயர்ந்து வளர்ந்து நிற்கும் மரக்கிளையில் நின்றவர் கண்களை மூடி தியானித்தார். அடுத்த நொடி குரங்கு சித்தரின் கூடவே திரியும் அந்த குரங்கு அங்கே அவர் முன் பிரசன்னமாகியது. எப்படி எல்லாமோ தாவி குதித்து அவர் முன் வந்து நின்றது. அவரும் அதை புன்னகையுடன் வரவேற்றார். அனுமந்தா, உன்னதான் தியானிச்சேன், நீயும் வந்துட்ட. உன்னால ஒரு நல்ல காரியம் ஆகணும். நீ இப்பவே பொன்னி குடிசைக்கு போய் அவளை கூட்டிக்கிட்டு இந்த சிவன்மலையில அகத்தியர் தவம் செய்த பகுதியான அமிர்த வயல் பகுதிக்கு அவளை அழைச்சிட்டு போ. அங்க அவளுக்கு ஒரு அருள் புதையல் இன்னைக்கு கிடைக்கணும்ன்றது விதியப்பா என்றார். அவரால் அனுமந்தன் என்று அழைக்கப்பட்ட அந்த குரங்கும் தாவி குதித்து அவர் கண் எதிரிலேயே மறைந்து போயிற்று. சொர்ண சித்தர் அதை பார்த்து சிரித்தபடியே திரும்ப தொடங்கினார். ஆங்காங்கே பல சித்தர்களும் அருவி குளியலுக்கு போய் வந்தபடி இருந்தனர். லிங்கப்பட்டி. கண்ணன் ஷாலினியின் ஜீப் ஊருக்குள் பிரவேசித்து ஒரு ஓரமாக நின்றது. கண்ணன் தான் அந்த ஜிப்சி ஜீப்புக்கு டிரைவர். ஜீப் கொள்ளாதபடி அவர்கள் கொண்டு வந்திருந்த பொருட்கள், அதில் டென்ட் துணிகளும் அதற்கான ஐட்டங்களும் கூட இருந்தது. ஒருவேளை லிங்கப்பட்டியில் அவர்கள் தங்கிட இடம் கிடைக்காத பட்சத்தில் காட்டு பகுதியில் டென்ட் போட்டு கொண்டாவது தங்கிவிட அவர்கள் தயாராக வந்திருப்பது நன்றாகவே தெரிந்தது. ஜீப்பை விட்டு இறங்கின கண்ணன் முதன் முறையாக தான் பார்க்கும் லிங்கப்பட்டியை வியப்பும் சிரிப்புமாக பார்த்தான். சூப்பர் கிளைமேட் என்றான். ஷாலினி மௌனமாக இறங்கியவள் கேமரா ஒன்றை மட்டும் எடுத்து கழுத்தில் மாட்டிக்கொண்டவளாக நடக்க ஆரம்பித்தாள். எங்க ஷாலினி? பொன்னிங்கிற பொண்ணு வீட்டுக்கு. யார் அந்த அருள்வாக்கு அம்மனோ யாரோ சொன்னியே? நான் அப்படியெல்லாம் எங்க சொன்னேன்? சாரி, நீ சொல்லலை. ஆனால் அந்த பொண்ணு அப்படித்தானே? அதை நீயா வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோ. ஷாலினி பிடி கொடுக்காமல் நடந்தாள். அவனும் தொடர்ந்தான். பொன்னி வீட்டு முன் சில மாட்டு வண்டிகள், ஆட்டோக்கள், ஒரு ஆல்டோ மாருதி கார் என்று ஒரு கூட்டம். பொன்னியும் முத்துப்பிள்ளை சகிதம் வேப்ப மரத்தடியில் உட்கார்ந்து கொண்டு தன் எதிரில் நிற்பவர்களை பார்த்து மனதில் தோன்றுவதை சொல்லியபடியே இருந்தாள். ஒரு 10 பேர் இருந்தார்கள். ஷாலினியும் அந்த வரிசையில் போய் நின்றாள். கேமராவை தூக்கி ரெடியாக தோள் மீது வைத்து பிடித்து கொண்டு அங்கிருந்தபடியே பொன்னி அருள்வாக்கு சொல்வதை படம் பிடித்தான். முத்துப்பிள்ளையும் கவனித்தார். ஆனாலும் தடுக்கவில்லை. திடீரென்று வீரையன் அங்கு அவர்கள் இருவர் முன்னாலும் வந்து கண்ணன் கேமரா முன் கை வைத்து தடுத்தான். பதிலுக்கு கண்ணன் முறைத்தான். முறைக்காத. அப்படி இங்க என்ன கூத்தா நடக்குது? படம் பிடிச்சுக்கிட்டு இருக்க? கூத்து நடந்தாதான் படம் பிடிக்கணுன்றது அந்த காலம். இப்போ உன்னையும் சேர்த்து படம் எடுக்க போறேன் பார். கண்ணன் தனது ஆக்ரோஷத்தை அவனிடம் காட்டத் தொடங்கினான். முத்துப்பிள்ளை எழுந்து வந்து தடுத்தார். டேய் போடா பல, இவங்க பத்திரிக்கைக்காரங்க, படம் எடுத்தா எடுத்துட்டு போறாங்க, போடா என்று சப்தமிட்டார். இல்லப்பா, இவங்க இஷ்டத்துக்கு எழுதுவாங்க, இவங்களையெல்லாம் விடக்கூடாது. நம்ம பொன்னியை பத்தி தப்பா எழுத என்னடா இருக்கு, விட்டு தள்ளுடா. முத்துப்பிள்ளை நம்பிக்கையோடு பேச ஷாலினி கண்ணனை முறைத்தாள். முதல்ல கேமரா ஆஃப் பண்ணு. பொன்னிக்கிட்டையும் அந்த பெரியவர்கிட்டையும் பேசி பர்மிஷன் வாங்கிட்டு பிறகு படம் எடுக்கலாம். அவனும் அரை மனதாக கேமராவை ஆஃப் செய்தான். பொன்னி இருவரையுமே நிமிர்ந்து பார்த்தாள். பூத்த பூ போன்ற முகம். பொன்னி, போன தடவை நான் உன்னை பார்க்க வந்தப்ப நீ சொன்ன மாதிரி தான் நடந்துச்சு. காட்டுக்குள்ள என்னை மாடு துரத்துச்சு. நான் தப்பிச்சதே பெரும்பாடு என்றாள். பொன்னி அதை கேட்டு குழந்தைத்தனமாக சிரித்தாள். அவளுக்கு அப்படி சொன்னதே நினைவில் இல்லை. கண்ணன் அவளை கூர்ந்து நோக்கியபடியே இருந்தான். அவனை முதலாக பார்த்த பொன்னிக்கு திடீரென்று மனதுக்குள் தடுமாற்றம். தலை வலிப்பது போல நெற்றி பொட்டு இரண்டையும் பிடித்து கொண்டாள். அவள் மனக்கண்ணில் கண்ணன் தூக்கில் தொங்குவது போல ஒரு காட்சி ஓடி அடங்கியது. அதே சமயம் குப்பென்று வியர்த்து முகமெல்லாம் சிவக்கவும் செய்தது. கண்ணனை நிமிர்ந்து பார்த்தவள், நீ கூடிய சீக்கிரம் பெணமா தூக்கில் தொங்க போற என்றாள். ஷாலினிக்கு பகீரென்றது. ஆனால் கண்ணன் சிரித்தபடியே, என்ன பாப்பா, இப்படிலாம் நீ என்னை பார்த்து சொன்னா நான் பயந்துருவேன்னு நினைச்சியா என்று கேட்டான். அவனுக்கு பதில் சொல்ல வாயை திறந்த பொன்னி முன் ஓடி வந்து நின்றது அனுமந்தன் என்கின்ற அந்த குரங்கு. ஹை,
அனுமந்தன் என்று அதை வாரி அணைத்து கட்டி கொண்டாள். அது சட்டென்று அவள் அணைப்பிலிருந்து தப்பி முன்னே செல்ல தொடங்கியது. முத்துப்பிள்ளை புரிந்து கொண்டார். பொன்னிக்கண்ணு, அனுமந்தன் உன்னை எங்கேயோ கூப்பிடுறான்டா என்றார். பொன்னியும் அந்த குரங்கின் பின்னாலே செல்ல தொடங்கினாள். ஷாலினியும் இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் என்பது போல பொன்னியை பின்தொடர வேறு வழியின்றி கண்ணனும் பின்தொடர்ந்தான். முத்துப்பிள்ளைக்கு அவர்களை தடுக்கவும் முடியவில்லை, அவர்கள் செல்வதிலும் விருப்பமில்லை. வருத்தத்துடன் பார்த்தார். பாத்தியாப்பா, நீ என்னமோ தடுத்தியே, அவங்களும் பின்னாலே போறாங்க பார், இவங்களை 4 தட்டு தட்டினாதான் வழிக்கு வருவாங்க என்று வீரையனும் பின்தொடர்ந்தான். முத்துப்பிள்ளைக்கு விபரீதமாக ஏதோ நடக்கப் போகிறது என்பது நன்றாக புரிந்துவிட்டது. இருந்தும் சித்தர்கள் பார்த்து கொள்வார்கள் என்று நம்பி கண்ணை மூடி பிரார்த்தனை செய்து கொண்டார். அவர்கள் காட்டுக்குள் நுழைந்து விட்டிருந்தனர். அனுமந்தன் தாவி குதித்து துள்ளி குதித்தும் அகத்தியர் தவம் செய்த அமிர்தவயல் என்னும் பகுதியை அடைந்து விட்டிருந்தது. அமிர்தவயல் பகுதியும் பேருக்கு ஏற்ப அமிர்தமாகவே இருந்தது. பொன்னி அனுமந்தனுடன் அங்கு வந்து சேர்ந்தாள். பின்னாலே பூனை போல பதுங்கி பதுங்கி ஷாலினியும் கண்ணனும் வந்து சேர்ந்தனர். அமிர்தவயல் பகுதியில் ஒரு சமதளம் தெரிந்தது. 18 வில்வ மரங்கள் வரிசைக்கு 9ஆக 2 வரிசையில் வளர்ந்திருந்தன. நடுவில் ஒரு பாறை, அதன் நடுவில் புடைத்தது போல ஒரு அடி உயரக்கல். தொலைவில் இருந்து பார்ப்பதற்கு அந்த பாறையும் அதன் புடைப்பும் ஒரு சிவலிங்கம் போலவே தெரிந்தன. நிறைய மனோரஞ்சித மலர் செடிகள் ஊட்டமாக வளர்ந்திருந்தன. சலசலவென்று ஓசையின்றி ஊர்வலம் வருவது போல ஓடை தாவி குதித்து ஓடிக்கொண்டிருந்தது. அந்த ஓடையில் ஏராளமான கூழாங்கற்கள். ஷாலினியும் கண்ணனும் பொன்னி பார்த்துவிடக்கூடாது என்பதால் அமிர்தவயல் பகுதிக்கு வெளியே ஒரு மரத்தின் பின்னாலே நின்றுவிட்டனர். கண்ணன் கேமராவிலேயே கண்ணாக இருந்தான். ஏதோ ஒரு அதிசயமான காட்சி ஒன்று நடக்கப் போவது போலும் அதை அவன் வாரி சுருட்டு போவதாகவும் ஷாலினி கூட நினைத்தாள். ஷால், நான் கூட என்னமோன்னு நினைச்சேன், இங்க நிறைய த்ரில்லான விஷயங்கள் இருக்கதான் செய்யுது என்றான். ஷாலினி அதை கேட்டு இடக்காக சிரித்தாள். அப்படியே நீ எல்லாத்துலேயும் ரொம்ப லேட் கண்ணன், உனக்கு கிண்டல் கேலில தான் இன்ட்ரெஸ்ட் அதிகம் என்று அந்த வேளையிலும் காலை வாரி விட்டாள். அவன் அதில் உண்மை இருந்ததால் சகித்து கொண்டான். பொன்னியோ யாருக்கோ காத்திருப்பது போல காத்திருக்க தொடங்கினாள். நீ காத்திருக்க தேவை இல்லை என்பது போல அனுமந்தன் அங்கிருந்து சற்று தூரத்தில் மிக மிக அடர்த்தியாக வளர்ந்திருக்கும் ஒரு கருந்துளசி புதருக்குள் நுழைந்து மறைந்து போனது. பொன்னி பின்னாலே சென்று அந்த புதர் அருகே நின்று அனுமந்தா என்று அந்த குரங்கையும் அழைத்தாள். அது அவள் அழைப்பதற்கு வரவில்லை. பொறுமை இழந்தவள் புதரை விலக்கி பார்த்தாள். உள்ளே ஒரு அடி உயரம் 1 அடி அகலம் கொண்ட சிவலிங்கம் ஒன்று அவள் கண்ணில் பட்டது. ஆசையாக அதை கையில் எடுத்தாள். அவ்வளவாக பாரமில்லை, மாக்கல்லில் ஆனது போல இருந்தது. கச்சிதமாக சொர்ண சித்தர் அவளை பார்த்தபடி வந்து நின்றார். சாமி, என்ன பொன்னி, லிங்கம் கிடைச்சதாக்கும்? ஆமா சாமி, ஆனா அனுமந்தனை காணல, அவன் வேலை முடிஞ்சதும் போயிட்டான் போல. அப்படியா சாமி விஷயம்? அப்ப அனுமந்தன் என்னை கூட்டிக்கிட்டு வந்தது இந்த லிங்கம் எனக்கு கிடைக்கதானா? ஆமாம், இந்த லிங்கம் அகத்தியர் சாமி பல 1000 வருஷம் பூஜை செய்த லிங்கம். அடேங்கப்பா! ஆமாம், இப்ப இது உன் கைக்கு கிடைச்சிருக்கு. நீ இனி தினம் பூஜை பண்ணு. சாமி, இது எதுக்கு சாமி என் கைக்கு கிடைக்கணும்? எனக்கு எப்படி பூஜை செய்யணுங்கிறதே தெரியாதே. சாமிக்கு அன்புதாம்மா கணக்கு. உனக்கு எப்படியெல்லாம் தோணுதோ அப்படியெல்லாம் நீ பூஜிக்கலாம். சாமி கோபிக்க மாட்டாரா? சேச்சே, அவர் அன்பே மயமானவர். கண்ணப்பன்னு ஒரு வேடன் அவருக்கு கரிய பிரசாதமா படைச்சான். அவர் தப்பா எடுத்துக்கலையே. இன்னொருத்தன் கல்லால அர்ச்சனை செய்தான், ஏன்னா அவனுக்கு பூ கிடைக்கல, அதையும் ஏத்துக்கிட்டார். அவ்வளோ ஏன், ஒருத்தர் மனசாலே கோயில் கட்டி மனசுக்குள்ளே கும்பாபிஷேகம் பண்ணினார். அதே சமயம் ராஜா ஒருத்தன், அவனும் கும்பாபிஷேகத்துக்கு நாள் குறிச்சு இருந்தான். ஆனா சாமி, நான் முதல்ல மனசுல கட்டின அந்த கற்பனை கோயிலுக்கு தான் போவேன்னு அந்த ராஜாவோட கனவுல போய் சொல்லிட்டார். அடேங்கப்பா, நம்ம சிவன் சாமி மாதிரி ஒரு நல்ல சாமியை பார்க்கவே முடியாது இல்லையா சாமி?
ஆமாமா, அந்த ஈஸ்வரன் கல்லுக்குள்ள இருக்கிற தேரைக்கும் கூட படி அளக்கிறவன். பக்தி தான் அவனுக்கு கணக்கு. அதுல உள்ள ஐதீகங்களும் படாடோபங்களும் பிறகுதான். ரொம்ப சந்தோஷம் சாமி. ஆமா, இது எதுக்கு சாமி என்கிட்ட வந்திருக்கு? இது மட்டுமா? உன்னால இனிமேல் எவ்வளவு நல்ல காரியங்கள் நடக்க வேண்டியிருக்கு. சொர்ண சித்தர் உட்பொருளுடன் சொன்னது பொன்னிக்கு புரியவில்லை. சரிம்மா, தை அமாவாசையான இன்னைக்கு இந்த அகத்தியலிங்கம் உனக்கு வசமாயிருக்கு. அதோட நீ கிளம்பு. இனி உனக்கு இந்த லிங்கம் தான் காவல். அப்படின்னா எனக்கு ஆபத்து வரப்போகுதா சாமி? அந்த பிஞ்சு குழந்தை அவ்வளவு சீக்கிரம் ஒரு புரிதலுடன் கேட்கும் என்று சொர்ண சித்தரை எதிர்பார்த்திருக்கவில்லை. அமைதியாகவும் ஒருவித ஆமோதிப்போடும் சிரித்தார். பார்த்து கொண்டே இருந்த ஷாலினியும் சிந்திக்க தொடங்கினாள். என்ன ஷால், ஒரு லிங்கத்தோட நிக்கிறா அந்த பொண்ணு? கூட யார் அது, தாடியும் மீசையுமா? அவதான் சித்தரா என்று கேட்டபடியே கேமராவை ஓட விட்டிருந்தான். பொன்னி சொர்ண சித்தரிடம் விடை பெற்று கொண்டு திரும்பி நடக்க ஆரம்பித்திருந்தாள். ஷாலினி அதை பார்த்து சற்று பயந்தவளாக, ஹே கண்ணா, ஒளிஞ்சுக்கோ. அந்த பொண்ணு நம்ம பார்த்தா கொஞ்சம் முந்தி உன்னை பார்த்து நீ தூக்கில் தொங்க போறேன்னு திரும்பி ஏதாவது சொல்லிட போறா என்றபடியே ஒரு பருத்த மரத்தண்டின் பின்னால் ஒளிந்தாள். ஆனால் கண்ணன் அப்படி செய்யவில்லை. அவளுக்காக காத்திருப்பவன் போல் நின்றாள். அவளும் அவனை பார்த்தாள். பாப்பா, பேச மாட்டியா? என்ன முறைக்கிற? முறைக்கல, உன்னை பார்த்து பரிதாபப்படுறேன். நானும் தான். பள்ளிக்கூடம் போய் படிக்க வேண்டிய நீ இப்படி காட்டில் திரியிறியே. நான் பாடம் படிக்கலன்னு உனக்கு தெரியுமா? அப்படியா? அப்போ உனக்கு இன்னைக்கு ஸ்கூல் லீவா? எனக்கு எப்பவும் ஸ்கூல் உண்டு. என் தாத்தா தான் வாத்தியார். அவர் உனக்கு வாத்தியாரா? அவரை பார்த்தாக்கா அவரே ஒரு கை நாட்டா தெரிகிறாரே. சரி, தொங்க போகிறவங்கிட்ட இனி எனக்கு என்ன பேச்சு? பொன்னி திரும்பவும் முகத்தில் அறைந்த மாதிரி பேசிவிட்டு விறுவிறுவென்று போய்விட்டாள். அதை மரத்தின் பின்னால் இருந்து கேட்டபடி இருந்த ஷாலினி முகம் ஏகத்துக்கும் இருண்டு விட்டிருந்தது. மெல்ல கண்ணன் அருகில் வந்தவள், நீ இந்த காட்டுக்கு வந்திருக்க வேண்டாம் என்றாள். அதை கேட்டு அவன் சிரித்தான். சிரிப்பு சப்தம் வெகு தூரம் எதிரொலித்தது. ஷாலினி பொறுக்க முடியாமல் அவன் வாயை பொத்தி தடுத்தாள். பைத்தியக்காரா, எதுக்கு இப்படி சிரிக்கிற? சிரிக்காம, அந்த பொண்ணுதான் ஏதோ வளர்றானா, நீ அதுக்கு மேல பயப்படுறியே. அவ வளரல. எதையும் சாதாரணமா எடுத்துக்கிட்டு யோசிக்காத. சரிங்க தாயே, நீ முதல்ல நட, நம்ம அடுத்த கட்ட செயல்பாட்டை பற்றி யோசிப்போம். அவன் பேச்சோடு ஒரு மண் பாதையில் நடக்க ஆரம்பித்தான். அவளும் மௌனமாய் பின்தொடர்ந்தாள். முகத்தில் சோர்வு, மனதில் கவலை. நடக்கின்றோம் என்கின்ற உணர்வே இல்லாமல் நடந்தவள் ஒரு இடத்தில் கீழே சிம் கார்டு ஒன்று கிடப்பதை பார்த்தாள். குனிந்து எடுத்தாள். என்ன ஷாலினி? ஏதோ சிம் கார்டு. சார்ஜ் போயிருக்கோம், தூக்கி போட்டிருப்பாங்க. அது எனக்கும் தெரியும். ஆனால் அது எப்படி இங்கன்னு தான் யோசிக்கிறேன். ஏன், செல்ஃபோன் யூஸ் பண்ணுற யாராவது நம்மளை போல் வந்திருக்கலாம் இல்லையா? இது டீப் ஃபாரஸ்ட். இங்கே செல்லுக்கு சிக்னல் கிடைக்காத இடம். இப்போ நீ என்ன சொல்கிற? நான் என்ன சொல்ல, நீயே யோசி. அவள் கூறிடும் அந்த வேளையில் சற்று தள்ளி ஒரு ஏர் டிக்கெட் கிழித்து போடப்பட்ட நிலையில் கண்ணில் பட்டது. சில துண்டுகள் தான், பல துண்டுகள் மண்ணோடு கலந்து மக்கி போயிருந்தது. என்ன ஷாலினி, ஏர் டிக்கெட்டை பார்த்ததும் யாராவது ஃபாரின்லேருந்து வந்திருப்பாங்களோன்னு தோணுதா? இல்லை கண்ணன், இந்த காட்டுக்குள்ள பலர் பலவிதமாக நடமாடுறதா நம்ம எடிட்டர் சொன்னதை யோசிச்சுப்பாரு, புரியும் என்றவர். அந்த சிம் கார்டையும் ஏர் டிக்கெட் கிழிசலையும் தன் ஜெர்கின் பாக்கெட்டில் போட்டுக்கொண்டாள். அதே சமயம் தங்கச்சி என்று ஒரு குரல். திரும்பினாள். தலையில் விறகு கட்டுடன் தமயந்தி நின்று கொண்டிருந்தாள். அவளை பார்க்கும் ஷாலினிக்கு ஒரு புறம் பரவசம். ஹாய் தமயந்தி என்று அவளை நெருங்கினாள். தமயந்தியும் விறகு கட்டை கீழ் இறக்கி போட்டுவிட்டு வியர்வையை ஒத்தி விட்டு கொண்டாள். அப்படியே, என்ன தங்கச்சி, ஊருக்கு போயிட்டு உடனே திரும்பி வந்துட்டியா என்று கேட்க ஷாலினியும் ஆமோதித்தாள். நினைச்சேன். என்னத்த, ஆடின காலம் பாடினவாயும் சும்மா இருக்காதும்பாங்க. சிவன்மலைக்கு வந்தவங்களையும் அதில் சேர்த்துக்கலாம். எப்படி வேணா வச்சுக்கோ. ஆமாம், உன் குடிசை ரொம்ப தூரமோ? கொஞ்சம் தூரம்தான்.
ஆமாம், அது யார் குழையெல்லாம் போட்டுக்கிட்டு? தமயந்தி கண்ணை காட்டி கேட்டாள். அவனோ அதற்குள் தமயந்தியின் அங்க லாவண்யங்களை எல்லாம் பார்வையால் அளந்து முடித்திருந்தான். கண்களில் லேசான காமக்கனல் வேறு, மனசுக்குள் சரியான நாட்டுக்கட்டதா என்று நாக்கை சுழற்சி உதட்டை ஈரப்படுத்தி கொண்டே நினைத்து முடித்தான். தமயந்தியும் அவனை ஒருவாறு எடை போட்டு முடித்திருந்தாள். இவன் பேர் கண்ணன், என்னோட அசிஸ்டன்ட் என்றாள். கண்ணனுக்கு கோபம் வந்துவிட்டது. ஏய், என்ன, யாருக்கு யார் அசிஸ்டன்ட்? எனக்கு நீயா, உனக்கு நானா என்று கைகளை ஓங்கினான். அடிக்காதீங்க. ஆமா, இந்த தடவை எவ்வளோ நாள் தாயி மலையை சுற்றுறதா உத்தேசம்? நோ ஐடியா. அப்படின்னா? தெரியாது, போக போக முடிவு செய்வோம்னு நினைக்கிறேன். எங்கே தங்க போறீங்க? அதுவும் தெரியல. இனிமேதான் லிங்கப்பட்டியில் எங்கேயாவது இடம் பார்க்கணும். லிங்கப்பட்டிலேயா? சரிதான். அது என்ன உங்கள் டவுனு மாதிரி நினச்சிட்டிங்களா? அப்போ அங்கே இடம் கிடைக்காதா? என்ன தங்கச்சி குழந்த மாதிரி கேட்குற? உனக்கு இது கூடவா தெரியல? தமயந்தி, நீ ஏன் ஒரு நல்ல வழியா சொல்ல. நானே நல்ல வழியா? ஆமாம். ஷால், அதான் டென்ட்டு கொண்டு வந்திருக்கோமே, அதை எங்கேயாவது போட்டுக்கிட்டு உட்காருவோம். என்னது, டென்ட்டா? தமயந்தி ஆச்சரியமானாள். ஆமாம், நீ டென்ட்டெல்லாம் பார்த்தது இல்லையா? பார்த்துருக்கேன், ஆனால் இந்த மலைக்கு அதெல்லாம் சரிப்படாது. ராத்திரி தூங்கிட்டு இருக்கும்போது கரண்டிக வந்து பிச்சு எரிஞ்சிட்டு உங்களையும் ஒரு வழி பண்ணிட்டு போயிடும். பயம்புத்திரியே தமயந்தி, கவலைப்படாதீங்க, கொஞ்ச நாள் தான் இருப்பீங்கன்னா என் குடிசிலே தங்கிக்கோங்க. அவள் அப்படி சொல்லவும் கண்ணனுக்கு உச்சி குளிர்ந்து போனது. ஷால், குட் ஐடியா, விட்றாதேவல, சாரி இவங்கள என்று கண்ணன் துடித்தான். அதன் பின்பு தமயந்தி விறகு கட்டையை தூக்கி தலையில் வைத்து கொண்டாள். வாங்க என் பின்னால என்று ஒரு குறுக்கு வழி பாதையில் நடக்க ஆரம்பித்திருந்தாள். கெந்தி கெந்தி அவள் நடப்பது பார்ப்பதற்கு என்னவோ போல இருந்தது. கண்ணனுக்கு சற்று பரிதாபமாக கூட இருந்தது. அதே சமயம் ஒரு புதரில் இரு சிவந்த கண்கள் அவர்கள் போவதையே பார்த்தபடி இருந்தது. பூஜை முடித்து கற்பூர ஆராத்தி தட்டுடன் வெளியில் வந்தாள் மங்களம். காத்திருந்து கண்ணில் ஒற்றிக்கொண்டாள் வித்யா. லலிதா தையல் மிஷினில் ஓடிக்கொண்டிருந்தாள். அவள் அருகே கற்பூரம் செல்லம் ஒரு முறை முறைத்தாள். சாமி கற்பூரம் கண்ணுல ஒத்திக்கடி. எதுக்கு? கை கரியாகிறதுக்கா என்று தையல் மிஷினிலே குறியா இருந்தாள். மங்களம் முகத்தை சுளித்து கொண்டு போய் பாரதியிடம் சென்றாள். அவள் ஒரு உலக்கையை போட்டுக்கொண்டு அப்பால் அமர்ந்திருக்க விஷயம் புரிந்துவிட்டது மங்களத்துக்கு. சாரிமா என்றாள் பாரதி. எதுவும் பேசாமல் பாலுவை தேடினாள். அவன் ஒரு தோல் பையில் துணிமணிகளை அடுக்கிக் கொண்டிருந்தான். பாலு, அம்மா, என்னடா இது, எங்க கிளம்பிட்ட? ஐயோ, நான் உனக்கு சொல்லலையாம்மா, நம்ம ஒர்க் ஷாப் கஸ்டமர் ஒருத்தருக்கு கல்யாணமா. எந்த ஊர்ல? பம்பாயிலம்மா. ஐயோடா, அவ்வளோ தூரமா போக போற? அட என்னம்மா நீ, இன்னைக்கெல்லாம் அமெரிக்கா லண்டனே பக்கத்து தெருவுக்கு போற மாதிரி ஆயிடுச்சு. அது காசு உள்ளவங்களுக்கு, நமக்கு கால் தானே வாங்கணும். கூட பாண்டியன் சார் வரார். ஓ, பாண்டியன் வரானாக்கும். ஆமாம்மா. அவன் சொல்லி முடிக்க பாண்டியனும் வந்து சேர்ந்தான். வாங்க தம்பி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. என்ன வித்யா, லலிதா, பாரதி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோமோ இல்லையோ, பேச்சுக்காவது நல்லா இருக்கதா சொல்கிறது தானே தம்பி எப்பவும் வழக்கம். புரியுதுமா, கவலைப்படாதீங்க. வாழ்க்கை எப்பவும் இப்படியே இருந்து விடாது, அது கட்டாயம் மாறும். நாங்கள் இருக்கோம்ல, மாற்றி காட்டுறோம். அந்த நம்பிக்கையில் தானே வாழ்ந்துட்டுருக்கோம். அப்படியே நம்பிக்கையோடு இருங்க, எல்லாம் நல்லபடியாக நடக்கும். குறிப்பாக வித்யா, உன் கல்யாணம் அந்த மாப்பிள்ளை மோகனோட நிச்சயம் நடந்தே தீரும். பாண்டியனின் உற்சாக பேச்சு லலிதாவை சீண்டிட தையல் மிஷினை நிறுத்திவிட்டு திரும்பினாள். என்ன லலிதா, ஏதாவது சொல்லணுமா நீ? கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டீங்களே பாண்டியன். நீங்கள் எப்போவுமே பச்சை மிளகாய் கடித்த மாதிரி காரமாக பேசுகிற பாட்டி. ஆமாம், என்ன சொல்ல போகிறீங்க? நான் என்னத்தை சொல்ல, அதான் பேசுகிறதுக்கு முந்தி பச்சை மிளகாய் காரம் அது இதுன்னுட்டிங்களே. இது கூட நல்ல காரம்தான். சரி, என்ன சொல்ல விரும்புகிறீங்க சொல்லுங்க.
என்னத்தை சொல்ல, பேசாம நான் முதல்ல பிறந்து இவ ரெண்டாவதா பிறந்திருக்கலாம். தப்பா போச்சு. ஏன் லலிதா, நீங்க முதல்ல பிறந்திருந்தா என்னவாகி இருக்கோம்? என் கல்யாணம் நடந்து அடுத்தவளுக்கு ஒரு வழி கிடைச்சிருக்கோம்ல. வெடுக்கென்று லலிதா போட்டது ஊசியாக அனைவரையும் குத்தியது. பாண்டியன் சார், அது ஒரு குரங்கு, அதுகிட்ட போய் பேசிக்கிட்டு என்ற பாலு நேராக போய் சாமி முன் நின்று கை கூப்பி வணங்கினான். பிறகு மறக்காமல் சுந்தராஜன் படம் அருகே சென்று கண் கலங்க பார்த்தான். பின் திரும்பி வந்து தோள் பையை தூக்கினான். என்னடா இது, இப்படி திடீர்னு கிளம்புற? வரத்துக்கு எவ்வளோ நாள் ஆகும்டா? சீக்கிரம் வந்துருவோம்மா, வந்து ஒர்க் ஷாப்பை திறக்கணும்ல என்றான். நான் இருக்கேன்லம்மா என்று பாண்டியனும் வக்காலத்து வாங்கினார். பாலு அப்படியே சட்டை பாக்கெட்டை தொட்டு பார்த்து கொண்டான். பத்திரமாக இருந்தது அந்த ரசமணி. அப்படியே குனிந்து மங்களத்தையும் வணங்கினான். அது அவள் கால் மேல் பட்டு ஓடியது. லாவகமாக அவள் பார்க்காதபடி எடுத்து பேண்ட் பாக்கெட்டில் போட்டுக்கொண்டான். பின் பாண்டியனும் அவனும் வெளியே வந்தனர். பாண்டியன் ஆட்டோ ஒன்றை தேட ஆரம்பித்தார். வெகு தூரத்தில் ஒரு வீட்டு திண்ணை மேல் குரங்கு சித்தர் படுத்திருந்தார். இருவரும் சிவன்மலைக்கு கிளம்பி விட்டதை அரைக்கண்ணால் பார்த்து ரசித்தவர் ஆரண்யகாண்டம் ஆரம்பமாயிடுச்சு என்று சிரித்தார். ஆம், இனி சிவன்மலை காட்டில் பாண்டியனும் பாலும் எப்படிப்பட்ட அனுபவங்களுக்கெல்லாம் ஆட்பட போகிறார்களோ. இந்த நாவலோட தொடர்ச்சியை அடுத்த காணொளியில பார்க்கலாம். வாழிய செந்தமிழ் செம்மொழியாய்.